மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித ஆண்ட்ரூ கிம்தே கோன் என்பவரையும் அவருடைய தோழர்களையும் நினைவு கொண்டு செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். 18ஆம் நூற்றாண்டில் கொரிய நாட்டிலே ஒரு மிக பெரும் வேத கலாபனை ஏற்பட்டது. இதனால் கிறிஸ்தவர்கள் துன்பத்திற்கு உள்ளானார்கள், கொடுமையாக கொலை செய்யப்பட்டார்கள், அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஏறக்குறைய இந்த வேத கலாபனை 12 ஆண்டுகள் தொடர்ந்திருக்கிறது. 2 பிரெஞ்சு குருக்கள், ஒரு ஆயர் தலைவெட்டுப்பட்டே இறந்திருக்கிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்டு துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளை, இந்த சூழ்நிலையில்தான் ஆண்ட்ரூ கிம்தே கோன் அவர்கள் ஏறக்குறைய 1500 கிலோமீட்டர் தொலைவில் பயணம் செய்து சைனா நாட்டிற்கு சென்று அந்த இடத்திலே கல்வி பயின்று நல்ல ஒரு குருவாக திரும்பி வருகிறார். இவர் கிறிஸ்துவுக்காக தானும் இரத்தம் சிந்துவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி தன்னுடைய சக தோழர்களுடன் இணைந்து கொண்டு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிறார். அந்த கொரிய தேசத்திலே அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை விதைத்து செல்லுகிறார். இதனால் கோபப்படுகின்ற அந்த நாட்டினுடைய அரசன் இவர்களை கொடூரமான முறையில் தண்டிப்பதை பார்க்கிறோம். இவர்கள் எல்லோரும் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்காக இந்த கொடுமைகளை, இந்த சித்திரவதைகளை, இந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டு தன்னுடைய இரத்தம் சிந்துதலின் வழியாக கிறிஸ்தவ விசுவாசத்தை கட்டி எழுப்பிய புனிதர்களாக இவர்கள் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இந்த புனிதமான நிலையை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த வேத சாட்சிகளுடைய வாழ்க்கையை கத்தோலிக்க திரு அவை இன்றைக்கு நினைவூட்டுவதனுடைய காரணம் என்ன என்றால், இப்படிப்பட்டவர்களுடைய தியாகத்தினால்தான், இரத்தம் சிந்துதலினால்தான் இன்றைக்கு திருச்சபையானது வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் சுதந்திர தின விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். அந்த சுதந்திர தின விழாவில் நாம் நினைவு கூறுவது என்ன? சில தியாகிகள் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தார்கள், இரத்தம் சிந்தினார்கள். அதன் வழியாகத்தான் இந்திய திருநாடு சுதந்திரம் பெற்றது, ஆங்கிலேயரிடத்திலிருந்து விடுதலை பெற்றது. அந்த விடுதலையின் நாளை மகிழ்ச்சியின் நாளாக நாம் கொண்டாடுகிறோம். அப்படியாக இந்த திருச்சபையும் கூட கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை கட்டி எழுப்புவதற்காக, மக்களின் மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் பரிவான எண்ணத்தையும் ஏற்படுத்துவதற்காக பல புனிதர்கள் தங்களுடைய இரத்தம் சிந்துதலின் வழியாக விசுவாசத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு சிறந்த உதாரணம்தான் ஆண்ட்ரூ கிம்தே கோன் அவர்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு கொரியா தேசத்திலே அமைதி நிலவ ஆரம்பித்திருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவ மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்கு ஏராளமான மக்கள் மனம் மாறி, மனம் திருந்தி கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இன்றைக்கு அந்த தேசத்தில் அதிகமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மீட்பில் பங்கு பெறுகிற மக்களாக மாறியிருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளைகளை நீங்கள் அப்பழுக்கின்றி கடைபிடித்து வாருங்கள். உரிய காலத்தில் ஆண்டவர் தோன்றுவார். அவரே வேந்தர், அவரே அரசருக்கெல்லாம் அரசர், அவரே ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவராலேயே சாவை அணுக முடியாத அளவிற்கு அந்த சாவை வெற்றி கொண்டவராக இருக்கிறார்.
வேத சாட்சிகளாக மரித்தவர்கள் எல்லோரும் உயிர்ப்பில் பங்கு பெறுகிற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரின்பத்தில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றுக்கொள்கிறார்கள். எனவே அவர்களை சாவு ஒன்றும் செய்துவிட முடியாது. மரணம் அவர்களை தன்னுடைய பிடியில் வைத்துக் கொள்ள முடியாது. அவர்கள் இரத்தம் சிந்தி மரித்தாலும் கூட கிறிஸ்துவினுடைய பேரின்பத்தை அனுபவிக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்த உன்னத நிலையை முதல் வாசகம் வலியுறுத்துகிறது. அதனையே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகமும் கூட விதைகளை பற்றி எடுத்து சொல்லுகிற போது, வழியோரம் விழுந்த விதைகள், பாறையின் மீது விழுந்த விதைகள், முட்செடிகளிடையே விழுந்த விதைகள், இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. சில பேர் இன்றைக்கு தொலைந்து போயிருக்கிறார்கள். இறை நம்பிக்கையானது அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் எல்லாம் அந்த பாதையில் விழுந்த விதைகளாக கிடக்கிறார்கள். எப்படி பறவைகள் வந்து கொத்தி சென்று விடுகிறதோ அதுபோல நம்முடைய விசுவாசமும் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையும் நம்மை விட்டு அகன்று போயிருக்கிறது. திருச்சபையை விட்டு அவர்கள் விலகி இருக்கிறார்கள். குடும்ப கார்டு போட்டு வச்சிருப்பாங்க, ஆனால் கோயிலுக்கு வரமாட்டாங்க. நம்பிக்கை இருக்காது, விசுவாசம் இருக்காது, கிறிஸ்துவ கடமைகளை செய்ய மாட்டாங்க. அவர்கள் எல்லாம் தொலைந்து போன விதைகளாக இருக்கிறார்கள். இறை வார்த்தை அவர்களுக்குள் இருந்து செயலாற்றவில்லை என்று அர்த்தம். பாறை மீது சில விதைகள் விழுந்திருக்கிறது. வேகமாக அவர்கள் வளருவார்கள். புதிதாக கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு ஓடி வருவார்கள். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், துன்பம் வந்துட்டா போதும், உடனடியாக அவங்க ஆலயத்திற்கு வருவதையோ அல்லது கிறிஸ்துவ விசுவாசத்தை கடைபிடிப்பதையோ நிறுத்தி விடுவார்கள். முட்செடிகளிடையே விழுந்த விதைகளைப் போல சில பேருடைய வாழ்க்கை கூட. அவர்கள் நன்றாக வளருவார்கள், கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள், இறை நம்பிக்கை அவர்களுக்குள் இருக்கும். ஆனாலும் கூட இந்த உலக போக்கிலான வாழ்க்கையின் மீது அவர்கள் அதிக ஆர்வம் கொண்டு பற்று கொண்டு இந்த உலகத்தின் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவர்களாக, அதன் மீது தங்களுடைய வாழ்க்கையை செலுத்துகிறவர்களாக, எண்ண ஓட்டங்களை செலுத்துகிறவராக இருப்பார்கள். உலக போக்கிலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த முட்களினால் அவர்கள் சூழப்பட்டு கிறிஸ்துவ விசுவாசத்திலிருந்து மழுங்கி போகிறவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. நல்ல நிலத்தில் விழுந்தவர்களே பலன் தருகிறவர்களாக மாறுகிறார்கள். சகோதரனே, சகோதரியே, 30, 60, 100 மடங்கான பலனை தருகிறவர்கள் யார் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை தங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் கடைபிடிக்கிறார்களோ, ஏற்று அவற்றை தன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார்களோ, அவர்கள்தான் பலனுள்ளவர்களாக மாறுகிறார்கள். இதோ ஆண்ட்ரூ திம்கோன் அவர்கள், அவருடைய தோழர்கள் தங்களுடைய இரத்தம் சிந்துதலின் வழியாக 30, 60, 100 மடங்கான பலனை தருகிறவர்களாக மாறினார்கள். அதனால்தான் கொரியா தேசம் இன்றைக்கு இறை விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற தேசமாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேசமாக, கிறிஸ்துவ மதிப்பீடுகளை விதைக்கின்ற தேசமாக அது மாறியிருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, நம் வாழ்க்கையை பண்படுத்துவோம். அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். 30, 60, 100 மடங்கான பலனை தந்து கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென்.